நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஜிஎஸ்டி உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களை இத்தொடரில் நிறைவேற்ற மத்திய அரசு ஆர்வம் காட்டும் நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பல்வேறு பிரச்சனைகளை கிளப்ப திட்டமிட்டுள்ளன. இதுகுறித்து விரிவான தகவல்களை டெல்லியிலிருந்து தருகிறார் நமது செய்தியாளர் கணபதி. அவரிடம் கேட்கலாம். கணபதி, இன்றைக்கு தொடங்க இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ள அம்சங்கள் என்னென்ன? முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரஸை பொறுத்தவரை அருணாச்சல் பிரதேச மாநிலத்திலும் உத்தராகண்ட் மாநிலத்திலும் ஜனநாயகத்தை மத்திய அரசு படுகொலை செய்தது. நீதிமன்றங்களின் தலையீடு காரணமாகத்தான் ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டது என்று அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்கள் சொல்லி வருகிறார்கள். இந்த விஷயத்தை நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை இதுபோல தூக்கி எறிய மத்திய அரசு முயற்சிக்கக்கூடாது என்று வன்மையாக கண்டிக்க இருக்கிறார்கள். இதை தவிர காஷ்மீரிலே சமீபத்திலே நடைபெற்ற வன்முறை, இன்னும் தொடர்ந்து நிலவும் பதட்டம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் எழுப்ப வேண்டும் என எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றியும் விவாதம் தேவை. இதை தவிர நாட்டிலே பல்வேறு பகுதிகளிலே வெள்ளத்தால் ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதையும் விவாதிக்க வேண்டும். விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி வேண்டும் என்று பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப இருக்கிறார்கள். மத்திய அரசை பொறுத்தவரை அவர்கள் ஜிஎஸ்டி மசோதாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். அந்த மசோதாவை இந்த கூட்டத்தொடரில் எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற முயற்சிகள் நடந்து வருகின்றன. ஆனால் அதே சமயத்திலே நிலுவையில் உள்ள பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும். சமீபத்தில் கூட ஒரு அவசர சட்டம் மூலமாக நீட் நுழைவுத் தேர்வுக்கு இந்த வருடம் மாநில அரசுகளுக்கு விலக்களித்து மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்த விஷயத்தை நாடாளுமன்றத்தில் விவாதித்து அதற்கும் ஒப்புதல் பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இதை தவிர பினாமி சட்டம் போன்ற பல்வேறு சட்டங்களுக்கான மசோதாக்கள் தொடர்ந்து நிலுவையில் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இந்த கூட்டத்தொடரில் எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என அரசு முயற்சித்து வருகிறது. உங்களுடைய பிரச்சனைகளை எழுப்ப உங்களுக்கு நேரம் ஒதுக்குகிறோம். அதே சமயத்திலே மசோதாக்களை விவாதம் செய்ய நீங்கள் நேரம் ஒதுக்குங்கள், சுமூகமாக நாடாளுமன்றத்தை நடத்தலாம் என்று அரசு முன்வந்திருக்கிறது. இதை எதிர்க்கட்சிகள் ஒத்துக்கொள்ளுமா என்பது நாளை முதல் தெரிய வரும். தமிழரசன். கணபதி, எதிர்க்கட்சிகளை சமாளிக்கும் அளவிற்கு இரு அவைகளையும் சுமூகமாக நடத்த அரசு தரப்பில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் என்றால் மத்திய அரசு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தது. இதிலே எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு தேவை. நாங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் விவாதத்துக்கு நேரம் ஒதுக்குகிறோம். அதே சமயத்திலே நாடாளுமன்றத்தை நீங்கள் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் நடக்க விடுங்கள். கூச்சல் குழப்பத்தை தவிர்க்கலாம். நாடாளுமன்றம் மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்கப்படுவதை தவிர்க்கலாம். முக்கிய பிரச்சனைகளை சுமூகமாக விவாதிக்கலாம். மசோதாக்களுக்கு விரிவான விவாதத்துக்கு நேரம் ஒதுக்கலாம் என மத்திய அரசு கோரிக்கை விடுத்திருக்கிறது. தற்போது மத்திய அரசு சார்பாக புதிய நாடாளுமன்ற துறை அமைச்சராக அனந்த்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போலவே இணை அமைச்சராக ஆலுவாலியா நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் இணைவரும் இணைந்து எதிர்க்கட்சிகளுடன் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என அரசு தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதே போலவே நேற்று மக்களவை சபாநாயகரும் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தார். அந்த கூட்டத்திலும் இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்தலாம் என வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இன்றைக்கு பெரும்பாலும் முக்கியமான எந்தெந்த நிகழ்வுகள் நடந்ததோ, சமீபத்திலே எந்தெந்த பேரிழப்புகள் ஏற்பட்டதோ அதற்கெல்லாம் இரங்கல் தெரிவிக்கும். அதை தவிர சமீபத்திலே இறந்து போன நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிப்பதற்கும் நேரம் ஒதுக்கப்படும். ஆகவே மற்ற விஷயங்கள் எல்லாம் நாளையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்போது எந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்கிறார்கள், எந்த அளவுக்கு அரசு அவர்களுக்கு இடம் கொடுக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் தெளிவாக தெரிந்துவிடுமா? கணபதி, இந்த கூட்டத்தொடரில் மத்திய அரசு 16 மசோதாக்களை நிறைவேற்றும் முனைப்பில் இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கிறது. குறிப்பா ஜிஎஸ்டி மசோதாவை நிறைவேற்றும் அரசோட திட்டம் தொடர்ந்து தாமதமாகி வருகிறது. இந்த முறையாவது ஜிஎஸ்டி மசோதா நிறைவேற எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கு? மிகவும் சரியாக சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள். இந்த ஜிஎஸ்டி மசோதாவுக்காக மத்திய அரசு தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் இந்த மசோதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இதனால் நாட்டின் பொருளாதாரத்தின் வளர்ச்சியிலே பெரும் முன்னேற்றம் ஏற்படும் என கோரிக்கை விடுத்து வருகிறது. ஆனால் எதிர்க்கட்சிகள் அதை இதுவரை ஒத்துக்கொள்ளவில்லை. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. காங்கிரஸ் கட்சி இப்போது கூட ஜிஎஸ்டி மசோதாவை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்றால் அதற்கான 3 முக்கியமான நிபந்தனைகள் இருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது
18% மேல் வரி போகக்கூடாது. அதுவும் அந்த வரி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் என்று சொல்லப்படும் முக்கியமாக அரசியல் சாசனத்திலே திருத்தம் கொண்டு வரும் மசோதாவிலே இருக்க வேண்டும். அடிக்கடி அரசு மாற்றும்படியான சூழ்நிலை இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தி வருகிறார்கள். இதை தவிர மாநிலங்களுக்கு 1% கூடுதல் வரி விதிப்பதற்கான அதிகாரம் தேவை. அதே போல மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதை சரிவர சுமூகமாக தீர்ப்பதற்கான விஷயத்திலே மத்திய அரசு விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். இதையெல்லாம் மத்திய அரசு ஒத்துக்கொள்ளுமா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் மத்திய அமைச்சர்கள் அருண் ஜேட்லி உட்பட பலரும் காங்கிரஸ் தலைவர்களை தொடர்ந்து சந்தித்து பேசி வருகிறார்கள், ஆதரவு கேட்டு வருகிறார்கள். இத்தகைய சூழ்நிலையிலே மக்களவையிலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாலும் மாநிலங்களவையில் தான் தொடர்ந்து முட்டுக்கட்டை இருந்து வருகிறது. மாநிலங்களவையிலே கொஞ்சம் கொஞ்சமாக பாரதிய ஜனதாவின் எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது, காங்கிரசின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதே சமயத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இந்த மசோதாவுக்கு ஆதரவு அளிக்கலாம் என்ற எண்ணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கின்றன. இவ்வளவு நாட்களாக தாமதம் ஏற்பட்டிருப்பதற்கு காங்கிரஸ் பிஜேபி தான் காரணம் என திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டுகிறது. இதே போலவே பல்வேறு பிராந்திய கட்சிகளும் இந்த மசோதாவுக்கு ஆதரவு அளிக்கலாம் என தெரிகிறது. அதிமுக கூட இந்த மசோதாவுக்கு சில நிபந்தனைகள் விதித்திருக்கிறது. அந்த நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஆதரவு அளிக்கும் என தெரிகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஜிஎஸ்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவு அதிகரித்து வருகிறது, எதிர்ப்பு குறைந்து வருகிறது. ஆகவே தான் இந்த கூட்டத்தொடரிலே அந்த மசோதா நிறைவேற்றப்படலாம் என அரசு தொடர்ந்து நம்பி வருகிறது.